ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா ஸ்வீட் மக்ரூனி ஆக்க போகிறோம். அதுக்காக இந்த மக்ரூனி எடுத்துருக்கோம் ஒரு 4 கிலோ அளவில். இப்போ 1 லிட்டர் பால் வந்து அடுப்பில் போட்டிருக்கோம். இந்த பாலில் வந்து ஒரு 6 லவங்கம் போட்டிருக்கோம். ஒரு 2 பட்டை போட்டுக்கலாம், 2 பாதியாக உடைச்சி போட்டிருக்கோம். இது நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம இந்த மக்ரூனி ஆட் பண்ணலாம். பாதாம் வந்து இப்போ தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். நல்லா கொதிச்சா நம்ம அந்த தோல் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணலாம். இப்போ பால் நல்லா கொதிக்குது. பால் கொதிக்கிற டைமில் நம்ம மக்ரோனி வச்சுருக்கோம், அது இதில் பாலில் ஆட் பண்ணிக்கலாம். இது மக்ரோனி வந்து பால்லையே நல்லா வேகணும். வெந்த பிறகு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பால்லையே வேக வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குக்கர்லேயும் வேக வைக்கலாம். நம்ம இந்த மாதிரி பாலில் ஊற வச்சுட்டு வேக வைக்கிறது நல்ல டேஸ்ட்டு இருக்கும். இது பால் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் வச்சுருக்கோம் அடுப்பில். இது நல்லா கொஞ்சம் சூடானோன்னா இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க நட்ஸு வந்து ஆட் பண்ணி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம சேர்த்து இது பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனோன்னு நம்ம நெய்யில் வறுத்தது ஆஃப் ஆக்கிடலாம். இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெந்துச்சு நமக்கு நல்லா. இப்போ கிரேவி நல்லா இது மாதிரி திக்காயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி வச்சா கட்டியாகிடும். இப்போ நம்ம நட்ஸு நெய்யில் வறுத்துருக்கோம். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எங்களுக்கு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் சேவ் பண்ணிக்கலாம். நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இது நம்ம ஸ்டவ்வில் வந்து அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சா ஒரு 5 மினிட்க்கு நல்லா கட்டியாக ஆகிடும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. மக்ரோனி பால் போட்டு செஞ்சுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.